ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆப்பம் ரெசிபி தாங்க. கோதுமை மாவு சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். எப்போவுமே கோதுமை உணவு அதிகமாக எடுத்துக்கிறோங்க. சப்பாத்தியாகவும் தோசையுமாக தான் அதிகமாக செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பார்த்திங்கன்னா ஆப்பம். அந்த கோதுமை மாவில் ஆப்பமே சூப்பராக செய்யலாங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆப்பத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அரை கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு இதை நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ கழுவிட்டு வந்தாச்சு. தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா அவல் தான் எடுக்க போகிறோம். நான் வந்து சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிவப்பு அவல், வெள்ளை அவல் எதெல்லாம் எடுத்துக்கோங்க. அரிசி அளந்த அதே கப்பில் அதே அளவுக்கு அரை கப் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். அவல் வந்து ஒரு மணி நேரம் ஊறினா போதும். அதனால் இப்போ எடுத்து நான் ரெடியாக வச்சுட்டு மாவு ஆட்டுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அவல் ஊற வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு மாவாட்டும் போது காமிக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நல்லா அரிசி ஊறி நிற்கிது பாருங்கள். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணால் நம்ம மாவாட்டுறதுக்கு வச்சுக்கலாம். ஊற வச்ச அவலுமே பார்த்திங்கன்னா நல்லா ஊறி பொதுன்னு நல்லா சோறு மாதிரி இருக்குது பாருங்கள். சிவப்பு அவல் நல்லா இருக்குது, பஞ்சு போல். இப்போ அது கூட 1 கப் அளவுக்கு மத்தியானம் வடித்த சாப்பாடு எடுத்து வச்சுருக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். எதுக்காக நம்ம பச்சரிசி சேர்க்குறோன்னா அப்போ தான் ஓரங்களில் நல்லா மொறுன்னு இருக்கும். நீங்கள் வெறுமனே அவல், கோதுமை மாவுலாம் அரைச்சிட்டு கூட பச்சரிசி மாவு சேர்க்கலாம். ஆனால் இது போல் அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம பச்சரிசி எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, முழுக்க நம்ம கோதுமை மாவு போட்டு செஞ்சாலும் அதை நடுவில் பந்து மாதிரி வர இடம் பார்த்திங்கன்னா களி மாதிரி ஆகிடும் வெறுமனே கோதுமை மாவு சேர்த்தோன்னா. அதுக்காக தான் நம்ம இந்த பச்சரிசி இதெல்லாமே சேர்த்து நம்ம செய்கிறது. அதுக்காகத்தான். இப்போ நம்ம வந்து மாவு அரைச்சிடலாம். அரிசியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு நம்ம கோதுமை சேர்த்துருக்கோம். இல்லாட்டினா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய்க்கும் அந்த சாதத்துக்கும் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அரிசிக்கு சேர்க்கக்கூடியது அது. அதனால தான் நம்ம வந்து அரிசியை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதில் அவலும் கோதுமையும் எடுத்துருக்கோம். ரைஸ் கண்டென்ட்டு கம்மியாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சாப்பாட்டில் பாதி, தேங்காயில் பாதி இதெல்லாம் சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற அரிசி, அவல் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிடலாம். தண்ணி வந்து தேவைன்றதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச தண்ணியவே சேர்த்துக்கலாம். அதில் தான் சத்துக்கள் நிறையா இருக்கும். அவல் நல்லா ஊறி நிற்கிது பாருங்கள். உருண்டையாக நல்லா ஊறி நிற்கிது. இப்போ அரிசியும் சேர்த்துடலாம். இது கூட மிச்சம் இருக்கிற சோறு சேர்த்துருங்க. மிச்சம் இருக்கிற தேங்காய் துருவலும் சேர்த்துருங்க. இப்போ மெயினான பொருள் பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மாவு தான். நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாவு சேர்த்தோன்னே கட்டியாகிடும், ஜார் வந்து ஸ்டக் ஆகிடும். அதனால் நல்லா தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். நல்லா அகலமாக பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க, பொங்கி வடிஞ்சிடக்கூடாது. இப்போ மிக்ஸி ஜார்லாம் தண்ணி சேர்த்துட்டு மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைன்னு பார்த்துக்கோங்க. ஆப்ப மாவு தண்ணியாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கை போட்டு மாவை கரைச்சிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சுருங்க. அடிக்கிற வெயிலுக்கு 4 மணி நேரம் போதும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மாவு புளிச்சோன்னே நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா கரைச்சாச்சு. இல்லை ஓரங்கள்லாம் வலிச்சு விட்டுட்டு மூடி போட்டு நம்ம புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ மாவு எடுத்து பார்க்கலாம். நல்லா புளிச்சு ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோடா உப்பும் நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சோடா உப்பு சேர்த்து கூட கலந்துக்கிறலாம். தண்ணி சேர்க்காதீங்க. நம்ம மாவில் ஏற்கனவே தண்ணி சேர்த்து தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தண்ணி கலந்துக்கோங்க. எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுக்கும்போதே அரைக்கும் போதே அதில் 2 ஏலக்காயும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் பால் வந்து நான் 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சத்தில் வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துக்க போகிறேன், இன்னொன்றில் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். பொதுவாக அந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கு பார்த்திங்கன்னா
நாட்டு சக்கரை சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் நாட்டு சக்கரை சேர்த்தோன்னே கலர் மாறிடும். தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தேங்காய் பால் நல்லா இருக்குன்றக்காக நான் வெள்ளை சக்கரை சேர்த்து கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்ச தேங்காய் பாலில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன். இப்போ கலந்து காமிக்கிற பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதுதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வரைக்கும் செய்யாதவங்க இது போல் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை ரெடியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஆப்பக்கடாய் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் ஆப்பம் ஊற்றினோன்னா நல்லா வரும். இப்போ ஆப்பச்சட்டி சூடாயிடுச்சு. ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றவே தேவையில்லை. இருந்தாலும் எண்ணெய் இது போல் தடவி எடுத்தோன்னா ஆப்பம் வந்து ஒட்டாமல் நமக்கு வரும். இப்போ இதில் வந்து 1.5 கரண்டி அளவுக்கு நம்ம மாவு ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஓரங்கள்லாம் நல்லா மெலிசாக வந்து நடுவில் கொஞ்சம் குண்டாக வரணும் இல்லையா? அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் ஆப்பம். சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். அதில் 1.5 கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா நடுவுலேயும் நல்லா வெந்திருக்கு. ஓரங்கள் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுங்க. இப்போ இன்னொரு ஆப்பமும் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிற பாருங்கள். அதே போல் மறுபடியும் லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தொடச்சி விட்டுக்கோங்க. தொடச்சி விட்டுட்டு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா மூடி வைங்க. நல்லா ஓரங்கள் மொறு மொறுன்னு வெந்திருக்கணும். அப்போ தான் நடுவில் இருக்கிற மாவு வந்து நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. நீங்கள் வெறும் கோதுமை மாவு போட்டிங்கன்னா அந்த இடத்துல அழுத்தமாக கோதுமை மாவுச்சுன்னா களி மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம அவுள், பச்சரிசி, சாப்பாடெல்லாம் சேர்க்குறது அதுக்காக தான். நல்லா நடுவுலேயும் பந்து போல் இருக்கணும். ஓரங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். இப்போ இதே போலவே நம்ம எல்லா ஆப்பத்தையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். வழக்கமாக நம்ம ஆப்பத்துக்கு என்னென்னலாம் சேர்ப்போமோ அது எல்லாமே சேர்த்து தாங்க செஞ்சுருக்கோம். ஆனால் வந்து அரிசியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு இதில் கோதுமை மாவும் அவலும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கோதுமை சாப்பாடு எடுத்துக்குவாங்க. சப்பாத்தி, தோசைன்னு இப்படி எடுத்துப்பாங்க. அது போர் அடிச்சிடும் இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் இது போல் ஆசைக்கு நீங்கள் ஆப்பம் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா ஆப்பம் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு. அதனால் நம்ம வந்து அரிசியோட முழுக்க முழுக்க அரிசி சில ஆப்பத்தில் அரிசியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதில் கோதுமையாகவும் அவலும் நம்ம சேர்த்துருக்கோம். அவலுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் சிவப்பு அவல், வெள்ளை அவல் இப்படி எது உங்களுக்கு பிடிக்குதோ எடுத்துக்கலாம். தொட்டுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தேங்காய் பால், தேங்காய் சாப்பிடாதன்னா காய்கறி குருமா, கடலைக்கறி இது போல் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது போலவே எல்லா ஆப்பத்தையும் நம்ம சுட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஆப்பம் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. ஓரங்கள் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். தன்னால் நம்ம எடுக்கவே தேவையில்லை. அப்படியே தனியாக கலண்டு நிற்கும். நடுவுலேயும் நல்லா பந்து போல் இருக்குது. ஓரமும் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இப்போ பிச்சு காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரொம்ப மொறுமொறுன்னு பிடிக்குன்றவங்க இந்த அளவுக்கு நல்லா முருக விட்டுக்கோங்க. தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே முழு கேழ்வரகை எப்படி ஊற வச்சு அரைச்சி ஆப்பம் செய்கிறதுன்ற ரெசிபி வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. கோதுமை மாவு வச்சு சுவையான ஆப்பம் சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவுக்கான உங்களுடைய ஹைப் ஆப்ஷனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். अस्सलाम वालेकुम।